நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இங்க வாடி. என்னடி அங்க தேடுற? நான் என்ன தேடுன? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சான்னு வந்து பார்த்தேன். இதுதான் இப்போ அவங்க கிரண் சாருக்கு கொடுக்கறது எந்த மருந்து தான்? ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க, எங்க வாழ்க்கைய அழிக்க பாக்குறாங்க. கிரண் சாரு நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். இத நான் சொன்னாலும் அவர் என்னதான் குறை சொல்வாரு, நான் சொல்றத நம்ப மாட்டாரு. இப்ப என்ன பண்றது? எனக்கு சுப்ரியாவை பிடிச்சிருக்கு. யார் எதிர்த்தாலும் நான் அவளை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். மனோ, குடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். நேற்று மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது. என்னால் என் தங்கச்சி கல்யாணம் நின்று போச்சு. நல்ல சம்பந்தம். பொண்ணு பார்க்க வந்த போது நான் ஃபுல் போதையில் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். நண்பா, அந்த கவலையை போக இன்னொரு பெக்கு அடி நண்பா. ஊத்துறா. பையனோட அம்மா இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் காதலிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல.
கண்டிப்பா கல்யாணம் நின்றுடும் தோணுது. மனோ, அவனோட அப்பா அம்மா தானே அது? எதுக்காக இவங்க இப்ப இங்க வந்தாங்க? மனோ, நாங்க ஒன்ன பார்க்க தான் வந்தோம். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன விஷயம்? உன்னை பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எங்களை வர வச்சுட்டல்ல, இது சரியா? டேய், என்னடா உனக்கு ஆச்சு? இங்க பாரு, உன்ன மாதிரி குடிச்சிட்டு இருந்தவன் தான் நானும். அழிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணவன். ஆனா இப்ப நான் திருந்திட்டேன். என் குடும்பத்துக்காக நான் திருந்திட்டேன். வெளியும் வந்துட்டேன். இப்போ எனக்கு புரியுது நான் எவ்வளவு தப்பா இருந்தேன்னு. இப்ப உன்னோட இந்த நிலைமைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னோட தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. நீ தான் அந்த சம்பந்தத்தை கெடுக்க நினைக்கிற. நீ இப்படி குடிச்சு உன்னோட குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கன்னு நீ புரிஞ்சுக்கணும் மனோ. சரி, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதெல்லாம் சொல்ல நீங்க யாரு எனக்கு? எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு நமக்குள்ள அப்படி என்ன உறவு இருக்கு? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க எனக்கு யாருமே இல்ல. அப்ப இருந்தீங்க. எப்போ உங்க பொண்ணு கழுத்துல நான் கட்டின தாலியை நானே கட்டினோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு அட்வைஸ் பண்ண என் அப்பா அம்மா இருக்காங்க. நீங்க வர தேவையில்ல. வழியில போற வரவங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அப்புறம் நான் கெட்டு போனா உங்களுக்கு என்ன நஷ்டம் வருது? இல்ல உங்க பொண்ணுக்கு ஏதாவது நஷ்டமா? நீங்க போய் அவன் புருஷனை திருத்த பாருங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. மனோ, நான் உன்னோட அம்மா மாதிரி தானே. அம்மாவா இருந்தீங்க, இப்ப இல்ல. நீங்க பயப்பட வேண்டாம். நான் கெட்டு போட அந்த பாவம்லாம் உங்களை ஒன்றும் வந்து சேராது. எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. நான் மடத்தனமா பண்ண தப்பு. நான் இதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா, சாபம் பழிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு இல்ல, எங்களுடைய பொண்ணுக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவ அங்க சந்தோஷமா இல்ல. கிரண் பழைய மாதிரி ஆயிட்டான். ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். பழைய உறவை சொல்லிக்கிட்டு என்னை தேடி வராம இருந்தீங்கனாலே போதும். மனு செத்துட்டானா உயிரோட இருக்கிறானான்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்றேன். ஆனா திரும்ப திரும்ப என் கண்ணு முன்னாடி வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. பெத்த பொண்ணு ஒழுங்கா வளர்க்க தெரியாத நீங்க என்ன திருத்தத்துக்காக வந்திருக்கீங்களா நீங்க? டேய் டேய், எல்லாத்தையும் எடுங்க. இந்த தொந்தரவு இல்லாம நம்ம வேற எங்கேயாவது போய் சாப்பிடலாம். எடுங்கடா. சீக்கிரம் வர. இந்தா
மருந்த சீக்கிரமா ஊத்து. இந்தா. டோஸை இன்னும் கொஞ்சம் அதிகமா ஊத்து. சீக்கிரமா என்கிட்ட கொடு. நல்லா கலக்குங்க. போதும். கிரண், இந்த பால் குடிப்பா. சூடு ஆறதுக்குள்ள குடிச்சிரு. எல்லா இடத்துலயும் பொண்டாட்டி தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. என்ன இவங்க கிச்சனுக்குள்ள வரக்கூட விட மாட்டேங்கிறாங்க. நீ கிச்சன் பக்கம் போகாம இருக்கிறதே நல்லது. அதனால தான் என்னால் வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியுது. இனிமே அப்படியெல்லாம் சாப்பிட வேண்டாம். நான் செய்யறத சாப்பிட்டா போதும். அவங்களோட பாலும் பழமும். ஏய் அனு, நீ இப்ப என்ன பண்ண? நான் அதை கீழே ஊத்திட்டேன். நீ பண்ணது ரொம்ப தப்பு. தப்பு பண்றது நான் இல்ல, உங்களோட சித்தியும் அவங்க அம்மாவும். நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த கிரண் சார் இல்லை இப்ப நீங்க. நாள் போக போக உங்க குணம் மாறிக்கிட்டே இருக்கு. எதனால நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எப்போது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என் அப்பா அம்மா பேச்ச கூட கேட்காம என்ன உயிருக்கு உயிரை நேசிச்ச ஒருத்தரை தூக்கி போட்டுட்டு உங்க கூட வந்தவனா, உங்க கூட வாழ ஆசைப்பட்டு வந்தவனா. ஆனா எனக்கு இந்த வீட்ல இருந்து கிடைச்சது அன்பா. எப்பவாச்சும் நீங்க என்கிட்ட நடந்திருக்கீங்களா? எப்படி எல்லாம் நீங்க என்ன கஷ்டப்படுத்துறீங்க. என் கூட வாழ கஷ்டமா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு போகாம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நீங்க மனசார பண்றது இல்லைன்னு புரிஞ்சதாலதான். உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க உங்க சித்தியும் அவங்க அம்மாவும். நீங்க குடிக்கிற டீல பால்ல எல்லாம் அவங்க ஒரு மருந்து சேர்த்து கொடுக்கறாங்க. உங்க சுயநினைவை இழக்கிறதுக்கான மருந்து, உங்களை பைத்தியக்காரனா ஆக்குறதுக்கான மருந்து. அவங்களை இங்க இருந்து அனுப்புறதுக்காக நீ கண்டுபிடிச்ச ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இதோ இந்த மெடிசன் தான் அவங்க உங்களுக்கு கொடுக்கறாங்க. இந்தாங்க பாருங்க. இப்ப எடுத்தது இது. இந்த கிளாஸ்ல இருந்த பால்ல தான் அவங்க மெடிசன் சேர்த்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அதை ஷூட் பண்ணேன். அவங்களை இங்க இருந்து அனுப்புறதுக்கு நான் கண்டுபிடிச்ச ஐடியா இல்லைன்னு புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஐயோ கடவுளே, சுப்ரியா, ஐயோ
சுப்ரியா ஏன் அழுதுட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? இது பப்ளிக் பிளேஸ். இங்க நின்னுட்டு அழாத. சோ. நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டேன்னு நினைச்சு எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்க போறாங்க. நீங்க யார லவ் பண்ணீங்க? என்னையா, என் அண்ணனையா, இல்ல என் குடும்பத்தையா? அதுக்கு நான் ஏதாவது சொன்னனா சுப்ரியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உன்கிட்ட சொன்னனா? அப்போ பொண்ணு பார்க்க வந்தப்போ நீங்க உங்க அம்மா கூட போயிட்டீங்கல்ல? அண்ணா அப்படி ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அனு அக்கா தான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல? இங்க பாரு, அதனால இப்படி கேவலமா குடிக்கிறத நான் எப்பவும் சரின்னு சொல்ல மாட்டேன். என்னோட அண்ணன் குடிகாரன்னு சொல்லி தானே நீங்க அந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னீங்க. அண்ணன் இல்லையே, என்னதானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. நீ இந்த விஷயத்தை கவலைப்படாத சுப்ரியா. நான் தான் சொல்றேன்ல, ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லனா நமக்கு எதுக்கு கல்யாணம்? நம்ம இப்படியே ஒண்ணா இருப்போம். நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு. அது அங்க அமெரிக்கால, இங்க இதெல்லாம் நடக்காது. ஓ சாரி. ஒருவேளை உனக்கு தாலி கட்டணும்னு அவளை கட்டா ஏன்னா நான் கட்டுறேன். சரியா? எங்க வச்சு சொல்லு. இங்க வச்சு கட்டவா? இல்லனா ஒண்ணு பண்ணலாம். நான் ஒரு தாலி வாங்கிட்டு வரேன். நீ இங்கே வெயிட் பண்ணு. ஐயோ இங்க நில்லுங்க. நாளைக்கு இங்க பக்கத்துல இருக்கிற தேவி கோவில்ல வச்சு என் கழுத்துல தாலி கட்ட முடியுமா? கண்டிப்பா கட்டுவேன். நீ என்ன நினைச்ச? அப்படின்னா நாளைக்கு நம்ம கல்யாணம். இனி பேச்சு மாறக்கூடாது. இல்ல போதுமா? ஆனா எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. ஜஸ்ட் ஒரு பர்கர் சாப்பிடுற மாதிரி தான் எனக்கு இந்த கல்யாணம்லாம். ஜஸ்ட் சிம்பிள். அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை. என்னோட அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட இதை பத்தி நான் சொல்லல. ஆனா ஒண்ணு பண்ணலாம். என்னோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை சூப்பரா பண்ணலாம். என்ன சொல்ற? ஆனா நான் கண்டிப்பா என் அம்மா அப்பா கிட்ட சொல்லுவேன். அவங்க ஒத்துக்கிட்டா ஒத்துக்கட்டும். அவங்க ஒத்துக்கலனாலும் இல்லனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அப்புறம் நாளைக்கே நம்ம கல்யாணம். ஹனிமூனுக்காக நாளைக்கே நம்ம இங்க இருந்து கிளம்பணும். உனக்கு பிடிச்ச இடம் சொல்லு, நாம அங்க போலாம். எனக்கு பிடிச்ச இடம் உங்களோட வீடு. அங்க போனா போதும். வீடா? ஆனா என் அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நாம என் வீட்டுக்கே போலாம். அப்புறம் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப எதிர்த்தாங்கன்னா அவங்கள விரட்டிட்டு நாம அங்கேயே தங்கலாம். என்ன சொல்ற? இங்க பாரு, உன் கவலையெல்லாம் போயிடுச்சுல. வீட்டுக்கு போ. நான் போய் நம்ம கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்றேன். நான் ஃபோன் பண்றேன். பாய். அவங்க உங்களுக்கு மருந்து தராங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆதாரத்தோட. இருந்தும் நீங்க எதுக்காக அவங்களுக்காக வாதாடிட்டு இருக்கீங்க? அப்பனா இன்னும் நீங்க என்ன நம்பலையா? நீங்க எனக்கு திரும்ப கிடைச்சிட்டீங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்க கூட வாழ ஆசைப்பட்டேன். அதனாலதான் எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு உங்க கூட வந்தேன். ஆனா நான் இங்க பார்த்தது நான் மனசார விரும்பின கிரண் சார் இல்ல. உங்களோட நடவடிக்கை என்ன அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துது. இருந்தும் நான் தாங்கிக்கிட்டது தற்கொலை பண்ணிக்க எனக்கு தைரியம் இல்லாததால மட்டும்தான். நீங்க என்ன அந்த அளவுக்கு விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும். திடீர்னு வந்து சேஞ்சுக்கு காரணம் தேடினப்போ மனசுல திடீர்னு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால மட்டும்தான் எனக்கு அவங்க மேல சந்தேகம் வந்தது. நான் நினைச்சது தப்பா போகல. தெளிவோட அவங்கள என்னால பிடிக்க முடிஞ்சது. அவங்க அம்மா கூட சேர்ந்து ராகினி அம்மா அவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. என்னால இதெல்லாம் நம்ப கூட முடியல.
அவங்க எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும்? நான் பண்ண தப்பே அவங்கள பெத்த அம்மா மாதிரி நான் நினைச்சதுதான். எனக்குன்னு யாருமே இல்லை. ஒரு அனாதையா நான் வளர்ந்தேன். அன்னைக்கு எனக்கு துணையா கூட இருந்தது ராகினி அம்மா மட்டும்தான். அவங்க என் கூட இருந்தது எனக்கு துரோகம் பண்ணவா? அப்ப அவங்க என் மேல காட்டின பாசம் எல்லாம் பொய்ன்னு சொல்ல வரியானோ? ஆமாங்க, எனக்கு தெரியும். அவங்க உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் உங்க சுயநினைவை கெடுக்கிறதுக்கான மருந்து மட்டும்தான். உங்களை ஒரு பைத்தியக்காரனா ஆக்குறதா அவங்களோட நோக்கம். எதுக்கு அவங்க அப்படி பண்ணாங்க? இதுக்கு அவங்க எனக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாமே. நமக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. நீங்க அதை கேட்கணும். வயசெல்லாம் பார்க்க வேண்டாம். கழுத்தை பிடிச்சு 2 பேரையும் வெளியில தள்ளணும். அவங்க இங்க இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்து. அதுக்கப்புறமா நம்ம ஒரு நல்ல டாக்டரா போய் பார்ப்போம். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ ரொம்ப முக்கியம். அவங்க கொடுத்த மருந்தோட ரியாக்ஷன் இருக்கும். இப்பவும் அது உங்க உடம்புல இருக்குங்க. பழைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வரணும் நான் என்னோட புருஷனை. நம்ம முதல்ல போய் ஒரு டாக்டரை பார்ப்போம். எனக்கு கொடுத்த அந்த மருந்தை பத்தி கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? நான் தான் சொல்லிட்டேன்ல. நீ சொன்னது சரியா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம டாக்டரை பார்த்துக்கலாமே. நீ சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவங்க ஏன் இதை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இப்பவும் அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்க. இவ்வளோலாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை இங்க தங்க வைக்கிறது பெரிய ஆபத்துங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணா போதும்ல. எதுக்கும் நம்ம நாளைக்கு ஒரு டாக்டரை பார்ப்போம். அவங்களுக்கான பதிலை நான் சீக்கிரமாவே கொடுப்பேன். கவலைப்படாதானு, நான் ஒன்றும் செத்து போகல, உயிரோட தானே இருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.